அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி. அதனுடைய தலைப்பு என்னென்னா, சிறைவாசம் ஏன்? இந்த ஜாதகர் தன்னுடைய 18வது வயசில் ஜெயிலுக்கு போயிடுறார். 18வது வயசுலேயே ஜெயிலுக்கு போயிடுறார். இன்றைக்கி என்ன வயசு? இன்றைக்கி 1999 பிறந்திருக்காரு. வயசு இன்றைக்கி 27 தான் ஆகுது. ஆனால் தன்னுடைய 18வது வயசுலேயே ஜெயிலுக்கு போகிறார். 18 முடிஞ்சு 19. என்ன காரணம்? ஏன் சிறைவாசம்? சிறைவாசம் ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு ஆண் ஜாதகம். டேட் ஆஃப் பர்த் 12/1/1999. டைம் 7:45 சாயந்தரம் பிறந்திருக்காரு, சேலத்தில். அவருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதனால் ராசி விருச்சிக ராசி, லக்னம் கடகலக்கணம். கடகலக்கணம், விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த அமைப்பில் பிறந்திருக்கார். லக்னத்திலேயே ராகுவும் மாந்தியும் இருக்கிறாங்க. பாருங்கள், லக்னாதிபதி நீச்சம், 5ல் நீச்சம், லக்னத்தில் ராகுவும் மாந்தியும். அப்போ பார்க்கும்போதே தெரியுது லக்னம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு தெளிவாக தெரியுது. லக்னம் நிற்கிறதும் புதன் சாரம், புதன் 6க்கு போயிட்டார். 2ஆம் அதிபதியும் சூரியன் சுயசாரத்தில்னு 6க்கு போயிட்டார். அதனால் லக்னம் வேறு எந்த சுபகிரகமும் பார்க்க முடியல. சுக்கிரன் பார்த்தாலுமே இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி, மறந்துடக்கூடாது. அதனால் லக்னம் முழுசும் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கெட்டு போயிருக்கு. லக்னத்தில் ராகு இருக்குது, மாந்தியம் இருக்குது. ராகு நிற்கிறது புதன் சாரம், நல்லா பார்த்துக்கணும். ராகு நிற்கிறது புதன் சாரம், புதன் 6ல். அந்த புதன் இந்த லக்னத்துக்கு பவர் தான். 3க்கும் 12க்குமான புதன் அவர் 6க்கு போயிட்டார். அதனால் லக்னம் முழுசுமே கெட்டுப்போச்சு. லக்னாதிபதியும் கெட்டுப்போச்சு. சந்திரன் நிற்கிறதும் குரு சாரம் தான். குரு 8ல். இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சாரம். அந்த குருவுமே சாரம் கொடுத்தவருமே 8ல் தான் போய் மறைஞ்சிருக்கிறார், 8ஆம் இடத்துல. அது சனியினுடைய வீடு. சனி நீச்சம், குருவும் கெட்டு போயிருக்கிறார். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், குருவும் கெட்டு போயிட்டார், சனியும் கெட்டு போச்சு, சந்திரனும் நீச்சம், சனியும் அங்கே எப்படி கெட்டு போச்சுன்னா நீச்சம், கடுமையான நீச்ச பலனில் தான் இருக்கிறார். இந்த மாதிரி அமைப்பில் 4ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறது சுயசாரத்திலேயே. 5ல் தான் சந்திரன். சாரம் கொடுத்தவர் 8ல் போய் மறைஞ்சிட்டார். சந்திரன் நீச்சம். 6ஆம் இடத்துல சூரியன் புதனும் சரியில்லை அப்படின்னு சொன்னோம். அதனால் இவருக்கு சூரியன் புதன் 6ல் இருந்ததுனால் புதன் சுக்கிரனுடைய சாரம், பாதகாதிபதி சாரம் அப்படிங்கிறதுனால +2 வரையிலும் படித்தார். அவ்வளோதான், அதுக்கு மேலே படிக்க முடியல. பாருங்கள், கல்விக்கு நம்ம புதன் தான் எடுக்கிறோம். புதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். புதன் நிற்கிறது சுக்கிரனுடைய சாரம். சுக்கிரன் பாதகாதிபதி. சுக்கிரன் எங்கே இருக்கார் பாருங்கள், 7ல் கேதுவோட. அதனால் படிப்பு தலை ஏற்பட்டது. அதுக்கு பின்னாடி படிக்க போகல. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதும் கடுமையான தோஷத்தில் இருக்குது. லக்னத்தில் ராகு, 7ல் கேது அப்படிங்கிற அமைப்பில் நாகதோஷத்தில் இருக்குது. 8ஆம் இடத்துல குரு நிற்கிறது சுயசாரத்தில் நிற்கிறார். 10ல் சனி நீச்சம், 10ஆம் அதிபதியும் செவ்வாய் சுயசாரத்திலேயே 4ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி நீச்சம் அப்படிங்கிறனால ஒரு தொழிலும் சரியாக அமையலை. சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு தொழில் கிடைக்கிற தொழிலுக்கு போய், சனி 10ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறதுனால, லக்னாதிபதியும் சந்திரன் அப்படிங்கிறதுனால ஆட்டோ ஓட்டுறதுக்கு போயிருக்கிறாரு. ஆட்டோ சொந்த ஆட்டோ கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறது, காசு இருக்கிற வரையிலும் செலவு பண்ணுறது, மறுபடியும் போய் வேலைக்கு போகிறது. வேலைக்கு போயிட்டு மறுபடியும் கையில் காசு இருக்கிற வரையிலும் வேலைக்கு போகிறதில்ல. இந்த மாதிரி அமைப்பில் இருந்திருக்கிறார். இவர் பிறந்தது பாருங்கள் குரு திசையில்.
இந்த லக்னத்துக்கு குரு 9ஆம் அதிபதி தான். ஆனால் 9ஆம் அதிபதிக்கு விரயத்தில் தான் குரு இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. 6க்கு 3ல் 9க்கு விரயத்தில். இதில் வந்து 9 அப்படிங்கிறத சுத்தமாக பேசவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் ஒரு 3 வருஷம் குரு தசை, அதுக்கப்புறம் சனி தசை. இவருடைய 22 வயசு வரலுமே சனி தசை தான். அப்போது சனி தசை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் 12th வரையிலும் படித்தார். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நின்றுக்கிட்டார், வேலைக்கு போகல. அதுக்கப்புறம் படிக்கவும் முடியல, வேலையும் சரியாக அமையல. இந்த அமைப்பில் தான் அவர் அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது நண்பர்கள் நிறையா ஏற்பட்டிருக்காங்க. அந்த நண்பர்கள் மூலம் சில தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் ஈடுபட்டு ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டுறார். அந்த மாதிரி ஈடுபட்டதுலேயே அவங்களோட நண்பர்களோடு சேர்ந்து ஈடுபட்டதுனால இவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. அது நடந்தது சனி திசையில் ராகு புத்தியில். சரி, ஏன் அந்த சனி திசையில் ராகு புத்தியில் நடந்தது? இதை நான் கண்டுபிடிச்சி நான் சொல்லிட்டேங்க. இந்த மாதிரி கடுமையான பாதிப்பில் இருக்குது. அவர் வந்து சனி திசையில் உறுதியாக அவருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக போயிருக்கணும், ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்டாங்க, சரி விளக்கமாக சொல்லுங்கள், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நமக்கு அது வேண்டாம். எந்த கிரக அமைப்பில் இவர் வந்து ஜெயிலுக்கு போனார் பாருங்கள். லக்னத்தில் ராகுவும் மாந்தியும், ராகுவோட மாந்தி சேர்ந்து இருந்ததுனாவே கடுமையான பாதிப்புகள் கொடுக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 2ஆம் இடத்துல ராகுவும் மாந்தியும் சேர்ந்துருந்தால் உறுதியாக அவர் வந்து பாம்பு கடிக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம் 2ஆம் இடத்துல. அதே மாதிரி லக்னத்தில் இருக்கிற ராகுவும் மாந்தியும் அவரை லக்னாதிபதி கெட்டுப்போச்சு அப்படின்னா அவரை வந்து தனிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். தனிமை அப்படிங்கிறது இங்கே சிறைவாசமாக மாறிடுது. அந்த லக்னம் அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 அப்படிங்கிற அமைப்போட தொடர்பு ஏற்பட்டு ராகு கேதுவோட தொடர்பு ஏற்பட்டால், மாந்தியோட தொடர்பு ஏற்பட்டால் உறுதியாக அவர் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் அந்த விதியை சொல்கிறேங்க. லக்னம் அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 அமைப்போட தொடர்பு ஏற்பட்டு ராகு கேதுக்களோடு தொடர்பு ஏற்பட்டு மாந்தியோடவும் தொடர்பு ஏற்பட்டால் உறுதியாக ஜெயிலுக்கு போயிடுவார். விதி நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான விதிங்க இது. இப்போ இதை பாருங்கள். லக்னம் அதாவது 6, 8, 12 ஃபஸ்ட்டு தொடர்பு இருக்குதான்னு பார்க்கலாம். லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்னாதிபதி பாருங்கள் 5ல் போயிருக்கிறாரு சந்திரன். அவர் நிற்கிற சாரம் குரு சாரம், குரு 8. அப்போ 8 வந்துடுச்சு. அந்த குரு எத்தனாம் அதிபதி? 6க்கும் 9க்குமான அதிபதி. அப்போ 6 வந்துடுச்சு. அடுத்தது 12. 12 பாருங்கள், புதன் 7ஆம் இடத்துல நிற்கிற அந்த கேது புதன் சாரத்தில் நிற்கிறார் பாருங்கள். ராகு கேதுக்களோட சம்மந்தம் ஏற்பட்டு 6, 8, 12 சம்மந்தம் அப்படின்னு. அப்போது 7ஆம் இடத்துல நிற்கிற கேது புதன் சாரம், லக்னத்தில் நிற்கிற ராகு புதன் சாரம், லக்னம் புதன் சாரம். அப்போ லக்னமே புதன் சாரம் வந்துடுச்சா? அப்போ 12 தொடர்பு ஏற்பட்டுருச்சா? 6, 8, 12 தொடர்பு ஏற்பட்டுருச்சு. ராகு கேது தொடர்பும் ஏற்பட்டுருச்சு. லக்னத்தில் ராகு, 7ல் கேது. அதே மாதிரி மாந்தியினுடைய தொடர்பும் ஏற்பட்டுச்சு. மாந்தி லக்னத்திலேயே இருக்குது. இந்த அமைப்பில் தான் அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார். இது நடந்தது சனி திசையில் ராகு புத்தியில். பாருங்கள், சனி நீச்சம், 8ஆம் அதிபதி சனி நீச்சம். சனி 8 அப்படிங்கிற அமைப்பில் வராரு. அந்த சனிக்கே வந்து 6 தொடர்பும் ஏற்பட்டுருது. ஏன் அப்படின்னா அந்த சனிக்கு பாருங்கள் 6, 8, 12 தொடர்பு இருக்குது. சனி 8ஆம் அதிபதி, சனி 8ஆம் அதிபதி. சனி வீட்டில் நிற்கிறவர் குரு, சனி வீட்டில் நிற்கிறவர் குரு. அந்த குரு 6ஆம் அதிபதியும் கூட. அப்போ 6, 8 வந்துடுச்சு.
சனி 12ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த சனிக்கு 6, 8, 12 தொடர்பு வந்துருச்சு. அதனால் சனி திசையில் லக்னத்தில் இருக்கிற ராகு புத்தியில் அவர் இந்த குற்றம் செஞ்சு அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறார். அப்புறம் ஜாமீனில் வந்து கேஸ் நடந்தது. இன்றைக்கி வந்து அவர் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பாகி வெளியே வந்திருக்கிறாரு. இப்போ வந்து கல்யாணத்துக்காக என்ன கேட்க வந்தாங்க. நான் பலன்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேங்க. இப்போ நமக்கு தேவையானது இந்த தலைப்புக்கு ஏற்ற அந்த சிறைவாசம் ஏன் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த விதியை மறுபடியும் சொல்லிடுறேன். லக்னம் லக்னாதிபதி 6, 8, 12ஓட தொடர்பு ஏற்பட்டு ராகு கேதுக்கள் மாந்தியோட தொடர்பு ஏற்பட்டு இருந்தால் உறுதியாக அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறார். ஜெயில் வாசம் உண்டு, சிறைவாசம் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். வணக்கம்.